அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மத்திய வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு கருத்து கேட்கும் குழு இன்று சென்னை வருகை தந்தது. இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் குழுவை முற்றுகையிட்டு மனு ஒன்றை அளித்துள்ளது. பாரம்பரியமாக அந்த சொத்தை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். அந்த சொத்து சம்பந்தமாகத்தான் மத்திய அரசு இப்பொழுது புதிய சட்டம் கொண்டு வருகிறது. அந்த புதிய சட்டம் என்பது எங்களுடைய சொத்தை மறிப்பதாக இருக்கிறது என்கிற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கவலையின் அடிப்படையிலே அந்த சொத்தின் சம்பந்தமாக விளக்குவதற்காக நாங்கள் இங்கே வந்துள்ளோம். பாராளுமன்ற குழு வந்து அந்த பாராளுமன்ற குழு யார் வந்திருக்காங்களோ அவர்களிடம் கேள்வி எழுப்பது எங்களாக தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் காலகாலமாக இந்த முன்னோர்கள் அதை வந்து இது பண்ணி வர்றாங்க. அப்ப நாங்க தான் அதை பற்றி கவனமாக பேச முடியும் தவிர எங்களை தவிர வேறு ஒரு நபர் பேச முடியாது என்ற அடிப்படையிலே திருநெல்வேலியில் இருந்து நாங்கள் தென்காசியிலிருந்து இந்த தகவலை செய்வதற்காக இந்த கூட்டுக்குழு சந்திப்பதற்கு வருகிறோம். ஆனால் இந்த உரிமைப்பட்டவர்களான எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. வசதி படைத்தவர்கள் இந்த சொத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் இந்த களத்திற்கு இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சொத்துக்கு உரியவர்கள் இந்த சொத்தை காலகாலமாக வாரிசாக பராமரித்து வரக்கூடியவர்கள் அதனுடைய நல்லது கெட்டது எங்களை விட தெளிவாக வேறு யாருக்கும் சொல்ல தெரியாது. அப்படி இருக்கிற போது எங்களை ஏன் விட மறுக்கிறார்கள்? ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எங்களை அந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது எங்களுடைய வக்ஃபு சொத்துக்கு பாதகமாக இருக்கிறது. ஆகவே அந்த வக்ஃபு சொத்துக்கு சட்டம் வந்து வரக்கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் ஜனநாயகவாதிகள் அனைத்து எம்பிக்களின் எதிர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டுக்குழு ஒவ்வொரு மாநிலமாக சென்று வக்ஃபு சம்பந்தமாக விவரங்களை கேட்டு வருகிறது. அப்படி விவரங்களை கேட்டு வருகிற வக்ஃபு குழு வந்து இந்திய மத்திய குழு வந்திருக்கிறது. அந்த மத்திய குழுவிடம் எங்களுக்கு கோரிக்கையை வைப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மூத்த முதியவர்கள் எல்லாம் அனுபவப்பட்டவர்கள் எல்லாம் வாரிசுகளாக அந்த சொத்துக்கு உடமைப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது உள்ளே சென்று கருத்து கூறுவதற்கு. ஆனால் வக்ஃபுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் வக்ஃபு சொத்துக்கே உரிமை இல்லாதவர்கள் உள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை கீழே சொல்லுவதற்கு அனுமதி வேண்டும். இதற்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லல. அது இல்லாம நாங்க வக்ஃபு சேர்மன் அவர்களிடம் நேற்று ஃபோன் செய்து சொல்லியிருக்கிறோம். வக்ஃபுடைய தலைவர்கிட்ட திருநெல்வேலியிலிருந்து நாங்கள் வருவோம், எங்களை உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுங்கள், ஆட்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது நாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர வந்துட்டோம், அவர் பார்க்கல. அதான் விஷயம். இப்போ நாங்கள் அந்த பார்த்துட்டே வந்துக்கிறோம். எதுக்காக வந்து இவ்வளவு நாங்கள் பேசுகிறோம், கஷ்டப்படுறோம், இது உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம்னா எங்களை விட ஏன்னா அனுபவித்து வருவதில்லை காட்டாண்டு காலமாக இதை பற்றிய விளக்கத்தை எங்களை விட தெளிவாக அனுபவபூர்வமாக நாங்களே சொல்ல முடியும். எங்களை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது. அந்த கருத்து தான் இங்கே சொல்கிறோம். ஆகவே எங்களுக்கு உரிய வாய்ப்பளிங்கள். முறைப்படி சந்திப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கவே இல்லை. ஆமாம், கால அவகாசம் கொடுக்கல. இதில் கேட்க சொன்னால் அவங்க அங்கே கேட்க சொன்னாங்க, அங்கே கேட்க சொன்னால் வக்ஃபு கேட்க சொன்னாங்க. இப்படி அலக்களிக்கிறார்களே தவிர சரியான ஒரு வழிபாட்டில் இல்லை. இது வந்து வக்ஃபு என்பது இறைவனுக்காக எங்கள் முன்னோர்கள் அவர்களின் சொல்லை அவர்களின் சொந்த சொல்லை சில பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் தொழிலதிபர்கள் அபகரித்து வைத்திருக்கார்கள் என்ற இடத்தை நாங்கள் தீட்டுவதற்காக முயற்சி செய்கிற போது இந்த அரசு ஒன்றிய அரசு அந்த பணக்காரர்களுக்கு ஆதரவாக சட்டம் இயற்ற துடிக்கின்றது. என் பேரு சுலைமான் சேட், இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வக்ஃபு பாரம்பரியம் பாதுகாப்பு தொன்மை வரலாற்று ஆய்வு கமிட்டியினுடைய தலைவர். வக்ஃபு திருத்த சட்டம் என்பது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம். ஏனென்றால் 1857 ஆங்கில அரசுகள் ரெக்கார்டிலே பதிவு செய்து வந்திருக்கிறது எங்கள் சொத்தை. அந்த சொத்தின் அடிப்படையில் 1995 சுதந்திரத்துக்கு பிறகு அரசு என்ன செய்யறதுன்னா வக்ஃபு வாரியத்தை ஏற்படுத்துகிறது. வக்ஃபோடு அப்படி வக்ஃபோடை ஏற்படுத்தி எந்த சொத்தை ஆங்கிலேயர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்களோ வக்ஃபு சொத்தாக அதை இவர்கள் தமிழக அரசு அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படி பதிவு செய்து வைக்கப்பட்ட அந்த சொத்தில் பலர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி நாங்கள் பல பெட்டிஷன்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்படி நடத்தியதின் பேரில் அவர்கள் பணக்காரர்கள் என்பதற்காக கோடீஸ்வரர்கள் என்பதற்காக பல கம்பெனிஸ் ஓனர்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக ஒன்றிய அரசு சட்டம் இயற்றுகிறது. ஆகவே அந்த சட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.
என் பேர் சுலைமான் சேட், இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர், வக்ஃபு பாரம்பரியம் வரலாற்று ஆய்வு கமிட்டியினுடைய தலைவர். இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. இன்று மத்திய வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு கருத்து கேட்கும் குழு இன்று சென்னை வருகை தந்தது. தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் இந்த குழுவானது அங்கு ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பிற்கும் அவர்கள் தகவல் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் இஸ்லாமியர் அல்லாத மாற்று மத அமைப்பில் உள்ளவர்களையும் தொழிலதிபர்களையும் பெரும் பணக்காரர்களையும் அவர்கள் கருத்து கேட்பதற்காக அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை அழைத்துள்ளனர். முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கு முஸ்லிம்களிடையே இஸ்லாமியர்களிடையே கருத்து கேட்காமல் மாற்று மத சகோதரர்களிடமும் இந்து அமைப்புகளிடமும் வேலூர் இப்ராஹிம் போன்ற நபர்களை எல்லாம் உள்ளே அழைத்து இஸ்லாமிய அமைப்புகள் எந்த ஒரு அமைப்புக்கும் அவர்கள் அழைப்பு விடுக்காமல் அவர்களுக்கு மத்திய குழுவுக்கு சாதகமாக கருத்து சொல்பவர்களை மட்டும் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். இதை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வன்மையாக கண்டிக்கின்றது. நடந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது ஒரு கண் துடைப்பாகவே நடந்திருக்கின்றது. எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கும் முறையான அழைப்புகள் வரவில்லை. மாறாக மாற்று மத உறுப்பினர்களுக்கும் மாற்று மத அமைப்புகளுக்கும் முறையான அழைப்புகள் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவான நபர்களை மட்டும் அந்த தேர்வு குழுவில் அந்த கருத்து குழுவில் அமர்த்தி அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை மட்டுமே அவர்கள் சேகரித்துள்ளனர் என்பதுதான் மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. ஏனென்றால் முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கு முஸ்லிம்களிடையே தான் கருத்துக்களை கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாற்று மத அமைப்புகளிடமும் தொழிலதிபர்களிடமும் பணக்காரர்களிடமும் அவர்கள் ஆலோசனை கேட்டு அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதனால் முஸ்லிம்களுடைய இந்த சட்ட திருத்தம் முஸ்லிம்களுக்கு ஆபத்தான ஒரு சூழலில் தான் கொண்டு போய் சேரும். இதை இஸ்லாமிய இயக்கங்கள், தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் இதில் கையில் எடுத்து இதற்காக போராடக்கூடிய ஒரு சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதை இங்கு உள்ள தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம். கண்டிப்பாக இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து போராடினால் இது நிறைவேற்றப்படாமல் பாதுகாக்கப்படும். வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஒரு மனதாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய விளைவாகத்தான் இன்று தாஜ் கோரமண்டலில் நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சுலைமான் சேட் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் அங்கு ஒரு குழு சென்றோம். ஆனால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. காவல்துறையினர் வெளியே தடுத்துவிட்டனர். ஏனென்றால் முன் அனுமதி இல்லாமல் உள்ளே யாரும் செல்ல முடியாது என்று தடுத்துவிட்டனர். இந்த விஷயம் அறிந்து உள்ளே நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கும் வக்ஃபு வாரிய புதிய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாப் நவாஸ் கனி அவர்கள் உடனே அவருடைய உதவியாளரை வெளியே அனுப்பி இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுச் செயலாளரை தொடர்பு கொண்டு உங்களிடம் உள்ள மனுக்களை மட்டும் உள்ளே அனுப்புங்கள், பரிசீலனை செய்கிறோம் என்று நவாஸ் கனி உறுதி அளித்துள்ளார். இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி சிறு கூட்டமாக நின்று அங்கு முற்றுகையிட்டாலும் அது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவன் முகமது தமீம், சமூக வலைத்தளம் மற்றும் ஊடகத்துறை.